ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் பேசுகிற ஒரு வார்த்தை, கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதே அதுதான். நம்ம கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணணும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 134 சங்கீதம் 2வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்திலே உங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை சோஸ்தரியுங்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலையும் கூட 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி கோபமும் தர்க்கமும் இல்லாமல் எல்லா இடங்களிலேயும் நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று என்ன செய்திருக்கிறார் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் தன் உத்தம குமாரனுக்கு எழுதியிருக்கிறதை இப்போ நம்மளால் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லா இடங்களிலேயும் தேவனை நம்ம என்ன செய்யணும் சொன்னால் தர்க்கமும் கோபமும் இல்லாமல் நம் கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணணும். அதுவும் பரிசுத்த தேவனை சோத்திரம் பண்ணணும், கர்த்தரை சோத்திரம் பண்ணணும் என்பதை தேவன் எதிர்பார்த்து அவருடைய விருப்பத்தை இன்றைக்கு நமக்கு தெரியப்படுத்துகிறார். நாம் கரங்களை உயர்த்துகிறது எதை குறிக்கிறதுனா, நாம் தேவனை கனம் பண்ணுகிறதை குறிக்கிறது. அவர்தான் எல்லாவற்றிலும் சிறந்தவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆளுகை செய்கிறவர். அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவனை கனம் பண்ணுகிறது. நாம் கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுகிறது நாம் முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதை, இன்னும் சொல்லணும்னா தேவனுக்கு நம்ம சரணடைகிறதை குறிக்கிறது. என்னால் ஒன்றுமே முடியாதப்பா, எல்லாமே நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்யணும், நீர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். சில சத்துருக்களாகவே சிலர்கள் இருக்கிறார்களா? நீங்கள் காலையில் எழும்பி நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல சோத்திரம் பண்ணி பாருங்கள். நல்ல கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ண எவர்களெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள், அடங்குவார்கள். தானியேல் இதை தானே செய்தான். அவன் எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு விரோதமாய் என்ன செய்ய சொன்னால் சட்டங்கள் ஏற்றப்பட்டது, பிரதானிகள் அவனுக்கு விரோதமாகவே எழும்பி நின்றார்கள். அவன் ஒன்றுமே செய்யலை, முழங்கால் படியிட்டான். கரங்களை என்ன செய்தான், எருசலேமுக்கு நேராக உயர்த்தி அவன் பலகணிகள் திறக்கப்பட அவன் கர்த்தரை சோத்திரம் பண்ணினான். அவ்வளவுதான். கர்த்தரை அவனுக்காக செயல்பட்டார். சிங்கத்தின் கபில தூக்கி போட அனுமதித்தாலும் சிங்கத்தின் கபில் உள்ள சிங்கத்தின் வாய்களை என் ஆண்டவர் கட்டினார். சில காரியத்தை தேவன் அனுமதித்தாலும் சோத்திரம் பண்ணும்போது அதன் மத்தியில் தான் தேவனுடைய செயலை நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். நாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்னா அவருடைய பிரசன்னத்தை நாம் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். நம்ம கரங்களை உயர்த்தி நல்ல சோத்திரம் பண்ணி பாருங்க, அவருடைய பிரசன்னத்தை மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் மாறி அற்புதத்தை என்ன செய்ய முடியும், காண முடியும். அவருடைய வல்லமையை நம்ம காண முடியும். இன்றைக்கி நல்ல சோத்திரம் பண்ணணும். நம்ம ஜெபத்தில் போய் உட்கார்ந்து மற்றவனை குறை சொல்லக்கூடாது, மற்றவனுக்கு விரோதமாய் பேசக்கூடாது. நல்ல சோத்திரம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய செயலை நீங்கள் பார்க்க முடியும். எனவே தான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? என்ன தீர்மானம் எடுக்கணும்? நான் பரிசுத்த ஸ்தலத்தில் என் கைகளை உயர்த்தி கர்த்தரை நல்ல சோத்திரம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். தேவனுடைய பிரசன்னத்தை காண்பீர்கள், தேவனுடைய வல்லமையை காண்பீர்கள், தேவனுடைய செயலை காண்பீர்கள், தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள். தேவன் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி என்ன செய்வார். எனவே நம்ம ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோத்திரம் பண்ண ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். இதில் உறுதியாக இருக்க உம்முடைய வருகை மட்டும் நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.